வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே செப்டம்பர் 10ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் ட்ரேடிங் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 30 நிமிஷம் சார்ட்டு. பைவட் நமக்கு நேற்று ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்க்கணும். நிஃப்டி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,059 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,200 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,287 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆச்சுன்னா 24,831 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,744 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,603 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நமக்கு இப்போ சப்போஸ் S3 லெவலுக்கு நிஃப்டி வந்துருச்சுன்னா இந்த S2 லெவல் முதல் ரெசிஸ்டண்ட்டாக நமக்கு மாறும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. 9ஆம் தேதி நமக்கு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்தது. திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துருக்கு. இங்கே நல்ல ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன், பாசிட்டிவ்லேயும் 100 பாயிண்ட்டு, நெகட்டிவ்லேயும் 100 பாயிண்ட் நமக்கு மூவ் ஆனது. இன்றைக்கி 12ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்குது, நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் நிஃப்டி இன்னைக்கு நெகட்டிவில் ஓப்பன் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நிஃப்டி சைட்வேஸில் தான் மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி எவ்வளோ தூரம் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி அப்புறம் தான் நமக்கு ஆல் டைம் ஹையை உடைச்சிது. திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகி தான் அடுத்த ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.